வணக்கம். ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் ஒருவேளை இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 90ஸ்ல ஏதோ ஒரு படத்துலயோ இல்ல டிவி ஷோலயோ தெர்ல. ஒரு காமெடியன் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஒரு மொக்க ஜோக் சொல்லுவாரு. அதே கேள்வி தான் இன்னைக்கு நிஜமா நம்ம டாபிக்காவே வந்து வச்சிருக்கோம். திமுகவும், அதிமுகவும் கூட்டு சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு. அதுக்கு அந்த காமெடியன் வந்து ஊசி போயிடும் அப்படின்னு ஒரு மொக்க காமெடி பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு வாய்ப்பு அமையறதுக்கு ஏன் வந்து அப்படி வந்து யோசிக்கக்கூடாது? அப்படி ஒரு சினாரியோவும் இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்குதானே, அதுக்கான தேவை இருக்குதானே. அப்படி 2 பேரும் கூட்டு சேர்ந்தால் என்ன ஆகும்? இப்போ திமுகவும் ஒரு கணிசமான நம்பர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. எதிர்க்கட்சியா வந்து வந்திருக்காங்க. அதிமுக வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃபால் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக 2வது இடத்துல இருந்தாங்க. அதற்கப்புறம் தொடர்ந்து அதிமுக சறுக்கிட்டு திமுக 2வது இடத்துக்கு வந்துட்டு இப்போ எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்க போறாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு. ஸோ திமுக கிட்ட கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது, அதிமுக கிட்ட கொஞ்சம் சீட்ஸ் இருக்குது. இப்போது விஜய்க்கு நான் பேசுகிறப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுது, 8.15 ஆகுதுங்க. 106 சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதாவது அதிகாரப்பூர்வமாக வின் பண்ணி எல்லாருமே வந்து போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க, வாங்க போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தாவக கிட்ட 106 சீட்ஸ் இருக்குது. பட் அது ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான சீட்ஸ் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தாவேக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிபெரும்பான்மை, தனி கட்சியாக கூட்டணி கட்சிகளோட நம்பர்ஸ்லாம் இல்லாமல் தனி பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. சிஎம்மாக வந்து விஜய் வரதுக்காக தான் எல்லா வாய்ப்பும் இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையையும் ரூல்ஸ் படி வந்து பார்த்தா இந்த நம்பர்ஸ் போதாது. இதே நம்பர்ஸை வச்சு ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டால் எஸ், கவர்னர் வந்து நீங்கள் தான் அதிக சீட்ஸை வந்து வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கட்சியை விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அளிக்கிறதுக்காக வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணி அதற்கப்புறம் சட்டமன்றம் அப்படின்ற ஒன்று கூடினாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும். ஏன்னா ஒரு தேவையான அளவுக்கு பெரும்பான்மை விஜய் கட்சிக்கு இல்லை அப்படிங்கிறதுனால. அப்போது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போ ஆப்வியஸ்லிங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிற வைபை பார்த்தா, இப்போ இருக்கிற இந்த வேவ் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்த எம்எல்ஏக்கள்லாம் எப்படி விலை போனாங்களோ, பொதுவாகவே அரசியலில் நிறையா ஸ்டேட்ஸில் நடந்திருக்கு. நல்ல பவர் பணம் உள்ள பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியில் நிறையா எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து விலைக்கு வாங்கிடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு செனாரியோ இருக்கான்னு கேட்டால் என்னோட அறிவுப்படி வந்து பார்த்திங்கன்னா என்னோட பார்வையில் அப்படி ஒன்றும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக்டாக அந்த 106 பேரை வந்து அப்படியே தான் வந்து வச்சுருப்பார். ஸோ ஆட்சி அமைக்க உரிமை கோர்றப்போ வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் எல்லாருமே வந்து வாக்களிப்பாங்க. அப்படி வாக்களிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி, அதாவது திமுக மட்டும் இல்லை, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. எனக்கு தெரிஞ்சு அதிமுக வந்து 3rd பிளேஸ்க்கு போயிடுச்சு, விஜயாவது ஆட்சி அமைக்க விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராகவே உடனே போயிட்டு, அது நடக்காதுன்னு சொல்ல, ஸோ அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உடனே போயிட்டு தாவேக்காக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இப்போ எதிர்க்கட்சி அந்த அந்தஸ்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. இதில் ஒரு பெரிய கேம்லிங் தான் இருக்குது. அவங்களோட கட்சியை உயிர்ப்போடு வச்சுக்கிறதுக்கு தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க ஒரு பக்கபலமாக இருந்து இந்த ஆட்சியில் ஒரு பங்காற்றலாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆதரவு அளிக்காது. ஏன்னா விஜயும் ஆதரவு கோருவாரான்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஆப்வியஸ்லி எந்த கட்சியை எதிர்த்து அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னாரோ விஜய், எந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு திரும்பி சொல்லிகிட்டே இருந்தாரோ, அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரோ, அந்த கட்சிக்கிட்ட தாவேக்காவும் விஜயும் ஆதரவு கோரவும் போகிறதில்ல. அவங்களும் வந்து தேடி வந்து விஜய் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரின் பேரனே அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுப்பாங்களான்னு கேட்டால் அவங்களும் கொடுக்க போகிறதில்ல. இது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி விஜய் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சினாரியோஸ்லாம் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்லி இந்த நேரத்தில் வந்து காங்கிரஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் சீட்டை வச்சு பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா ஆப்வியஸ்லி விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் இடதுசாரி கட்சிகள், அதுக்கப்புறம் விசிகாவோட சீட்ஸ், இதெல்லாமே வந்து விஜய் கூட சேர்ந்தால் ஓகே, விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சி அமைக்கலாம். அது தொங்கு சட்டமன்றமாக இருக்காது, தேவையான பெரும்பான்மை வந்து கிடச்சிரும். பட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு வாக்கெல்லாம் அழிச்சதுக்கப்புறமா வந்து திருமாவளவன் ஒரு அதிருப்தி வீடியோ விடுறாரு. அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட்டுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு திமுக வந்து சரியான அங்கீகாரம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸோட மேலிடம் உங்களுக்கு தெரியும்,
திமுக கூட அவங்களுக்கு இருந்த நல்ல உறவு முறிந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடியே. ஏன்னா ராகுல் காந்தி வந்து பிரச்சாரமும் பண்ணல. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட போகணும்னு ஆசை. இங்கே இருக்கிற செல்வ பெருந்தகை கோஷ்டி வந்து முழுக்க முழுக்க திமுக கூட சேர்ந்து கொலாபரேஷன் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது போக விடாமல் வந்து பண்ணிட்டாங்க. இப்படி வந்து ஒரு அதிருப்தியோட தான் காங்கிரஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சு, அதாவது தலைமை. இப்போ இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக ராகுல் காந்தி யோசிச்சிருப்பாரு, எவன்லாம் வந்து திமுக கூட போகலாம் சொல்லலாம், என் ரூம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆட்சி பிடிச்சப்போ காங்கிரஸும் கூட இருந்துச்சுன்னா அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். அது மிஸ் பண்ணதெல்லாம் கடுப்பில் இருப்பார். பட் இந்த சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ விஜய்க்கு அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக கூட தொடர்ந்து அவங்க பயணிக்கிறதோட விஜய்க்கு ஆதரவு கொடுத்து தமிழகத்தில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதில் வந்து அதிகாரத்தில் ஒரு பங்கு அப்படின்னு வரலாம். விஜய்க்கும் காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு, இது பண்ணணும்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இப்படிலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அதை தாண்டி இப்போதைக்கு இருக்கிற பாராளுமன்றத்தில் திமுகவுடைய எம்பிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால ஸோ அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து செட்டப். ஓகேவா? இந்த சூழ்நிலையில் தான் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னா கூட வந்து நம்மளுக்கு சங்கர் படத்தில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் சில சீன்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா ஹே ஹேவ் சீன் திஸ் சம்வேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து முதல்வனில் மட்டும் இல்லை, சர்க்கார் படத்தில் ஏன் விஜய் நடிச்சிருக்கிற சர்க்கார் படத்துலேயும் வந்து பார்த்துருப்போம். விஜய் இருப்பார், ஆளுங்கட்சி இருக்கும். விஜய் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நம்ம முதல்வன் அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராரு. அப்போ இந்த ஆளுங்கட்சி மட்டும் எதிர்க்கும், எதிர்கட்சிகள்லாம் இவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி வருவாங்க. பட் விஜயே தனியாளாக வளர்ந்துட்டாரு அப்படின்னோடனே இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து கை கோர்த்து இந்த ஆளை நம்ம ஒழிக்கணும், நமக்குள்ளே 1000 அடிச்சுக்கலாம், பட் இவனை உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசியலில் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத சினிமேட்டிக்காக வந்து இந்த 2-3 படங்கள் சீன்லாம் பார்த்துருக்கோம்ல. அதையும் தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கணும். ஸோ அரசியலில் எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறதுனால இதுவும் சாத்தியம் அப்படிங்கிறது தான் வந்து தோணுது. ஏன்னா திமுகவுடைய பர்பஸ் அப்படிங்கிறது பாஜகவோட எதிர்ப்பாக இருந்தது. இன்றைக்கி தமிழக மக்கள் பாஜகவெல்லாம் நாங்கள் எதிர்த்துக்கிறோம், அதுக்கு திமுக தேவையில்லை, இந்த புது கட்சிக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுத்துட்டு பாஜகவை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். ஒரு சீட் தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட தேவை அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ஏதாவது பரவாயில்ல, இன்னொரு வேர்ஸ்டான நிலைமையில் இருக்கிறது அதிமுக. இந்த 10 தொவி பழனிசாமி அப்படின்னு சொன்னாலும் ஒரு கட்டமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி வச்சு கடைசியில் வந்து ஒரு ஸ்டார் கேம்பெயினராக அவரே இறங்கி பிரச்சாரம்லாம் பண்ணி பார்த்தாரு, தொண்டை தண்ணி வத்த கத்தி பார்த்தாரு. இருந்தாலும் அவரால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. ஸோ அதிமுகலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிருப்தி அவர் தலைமை மேலே ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ இன்னும் அது வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? இந்த சூழ்நிலையில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே வந்து நிறைய வாட்டி ஆண்டிருக்கோம், நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா மந்திரிகளாக இருந்திருக்கோம், முதலமைச்சராக நானும் இருந்திருக்கோம். அதனால் இந்த விஜய்க்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறத விட நம்ம 2 பேருமே ஏன் வந்து 2.5 வருஷம் அப்படின்னு ஆட்சியை பங்கு போட்டுக்கூடாது, நம்ம 2 பேருமே ஏன் மாற்றி மாற்றி நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு திமுகவும் அதிமுகவும், திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் பிஜேபி மட்டும் ஏன்னா ஒரு சீட் தான் வச்சுருக்காங்க, கலட்டி விட்டுட்டு யோசிச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா அதற்கான சாத்தியம் இருக்குது. அந்த மேத்தமேட்டிக்கலி அதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ அதை ஏன் நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணணும், அதுவும் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொட முடியாத தூரத்துக்கு போயிட்டு வந்து விஜயோட தாவேகா கட்சி வந்து உட்காந்துருச்சு. இப்போ எல்லாருமே வெற்றி நாற்பறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேருக்கும் இருக்க ஒரே கேம். எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம் திமுக வந்து ஒரு சிறந்த எதிர்கட்சியாக வந்து செயல்படும் அப்படின்னு. இப்போ அந்த சிறந்த ஒரு வாய்ப்பை தான் வந்து அவங்களுக்கே வந்து கொடுத்துருக்காங்க, அப்படி தான் அவங்க செயல்பட போகிறாங்க. பட் இருந்தாலும் விஜய் பவருக்கு வந்துட்டா ஒருவேளை எம்ஜிஆர் மாதிரி அவர் இருக்கிற வரைக்கும் அவரே இந்த ஆட்சியிலே இருந்துட்டார்னா நம்ம தாத்தா மாதிரி கூப்பிலே உட்கார்ற மாதிரி மாறிடுமே அப்படின்னு உதயநிதி தலைமையில் இருக்க திமுக யோசிச்சுது அப்படின்னா, இதை நான் வந்து இன்னொரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஃபால் ஆஃப் டிஎம்கே வீடியோவில். நிஜமாகவே இது வந்து நடந்துச்சு. திமுகவுடைய ஒரு முக்கிய பிரமுகர் டாப்பில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா அதிமுகவில் டாப்பில் இருக்கிறவருக்கு ஆள் விட்டு கால் பண்ணி அவன் மட்டும் வந்துடவே கூடாது, நம்ம 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கலாம், நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு திமுக 3வது இடத்துல ட்ரையல் ஆகி வந்துட்டு இருக்கப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளே யோசிக்கிறோம்னா அவங்க யோசிக்காமல் இருப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பழம் தின்னு கொட்டை போட்டவங்க, அரசியல் பண்ணவங்க, பல ஊழல்களை வந்து பண்ணவங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட ஆட்சியில் அதிமுகவோட மாஜி அமைச்சர்கள் பல பேரே வந்து பார்த்திங்கன்னா டீலிங்கை போட்டு பல பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியோ ஒன்று பொழப்பு ஓட்டினா போதுன்னு சொல்லிட்டு இதில் சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கே வரமாட்டார், நம்மளாவது வந்து பொழைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து திமுக பாஜக கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓட்டிட்டு இருந்தோம் அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த தொங்கு சட்டமன்றம் திருப்பியும் வந்து கவர்னர் ஆட்சியை கொண்டு வரும். அப்புறம் 6 மாதமோ 1 வருஷமோ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் தேர்தல் இல்லாமல் கவர்னர் ஆட்சி கீழே நம்ம வந்து இருப்போம். தட் இஸ் டைரக்ட்லி மோடிஸ் ஆட்சி கீழே நம்ம வந்து இருப்போம். திருப்பியும் வந்து தேர்தல் வரும். பட் அந்த மாதிரி மீண்டும் ஒரு வாட்டி வந்து தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளோ ஜெயிச்சார், இப்போ 106 ஜெயிச்சிருக்காப்புல அப்படின்னா
ஒரு 150 சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து மாறும். நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை ஜெயிக்க வச்சோம், அநியாயமாக பிடுங்கிட்டாங்கன்னா, அநியாயமாக இல்லை, லாஜிக் படியே பார்த்தீங்கன்னா தேவையான நம்பர்ஸ் வந்து இல்லைன்றதுனால தொங்கு சட்டமன்றம் ஆயிரும். பட் திருப்பியும் எப்படி ஜனநாயகன் படம், கரூர் விவகாரம், அப்புறம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை எடுத்து பார்த்தீங்கன்னா நடுரோட்டில் வச்சு எல்லாருமே பேசினது, இது எல்லாமே வந்து விஜய்க்கு நெகட்டிவாக மாறும்னு பார்த்தா அதுக்கு பாசிட்டிவாக எப்படி மாறுச்சோ, இதுவும் திருப்பியும் பாசிட்டிவாக மாறி மீண்டும் ஒரு பெரிய இந்த அளவு கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரும்பான்மையோட அசூர வெற்றியை வந்து விஜய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அது பாராளுமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கும், பல சினாரியோஸை பார்த்தவங்க. பட் இந்த மாதிரி சினாரியோ பார்த்ததே இல்லை. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சும்மா பொச்சு நடிச்சு உட்கார வச்ச மாதிரி இருக்குது இப்போ அவங்களுக்கு. இந்த நேரத்தில் அவங்க வந்து தந்திரமாக ஏதாவது சேர்ந்து செயல்படுறாங்களா அப்படி? ஆனால் இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு அது இன்னும் பெரிய ப்ளஸ் ஆயிரும். இமேஜாகவே எல்லாருமே சேர்ந்து பற்றியா விஜய் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்னும் நிறைய மக்கள். பட் ஆட்சியை எப்படியா தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் இந்த மாதிரி ஒரு டீலிங்கை போடுறாங்களா அப்படிங்கிறத ஒரு 1-2 நாளில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கிற, இல்லை அதிமுகவோட கூட்டணி கட்சி இருக்க பாமக, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க போயிட்டு விஜய்க்கு ஆதரவு கோரி ஆதரவு தந்து அவருடைய ஆட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் இந்த சினாரியோவில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். இது நிறையா தவறான ஒரு என்னுடைய கருத்து கூட இருக்கலாம், என்னோட பார்வை கூட இருக்கலாம் நிஜமாவே. ஆனால் தான் சிச்சுவேஷன்றப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.